நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் உங்கள் வெங்கடேசன், வீட் சிஎன்சி ட்ரைனிங் சென்டர், ஓசூர். இன்னைக்கு பார்க்க போகிறது G75 குருவிங் சைக்கிள். இதில் குருவிங் 15 mm கொடுத்துருக்காங்க. டெப்த்து பார்த்தீங்கன்னா 20 mm கொடுத்துருக்காங்க. டயா இங்கே 40 கொடுத்துருக்காங்க. அப்போ 20 mm இருக்கு, 10 mm டெப்த்து. இது எப்படி நம்ம குருவிங் சைக்கிளில் பண்ணுறதுன்றதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இங்கேருந்து லென்த் எடுத்துக்கணும். லென்த்து இதோட வித்து 15 mm. டூல் இங்கே வரணும் இல்லையா, இந்த எண்டில், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் பாயிண்ட் தெரியணும். அது எவ்வளோன்னாக்கா இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. 20, 30, 40, இங்கே ஒரு 12 இருக்குது, 52, இங்கே 10 இருக்குது, 62 இருக்குது. 62க்கு ஒரு 60 mm மேலே இப்படி இங்கே நிற்கணும் டூலு. அப்போ இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணலாம் வாங்க. ஜீரோ 010 T0202 டூல் ஆஃப்செட்டு G97 கொடுத்துட்றோம். S1000 M3 G0 X 60 mm மேலே கொடுக்குறோம். Z -62 M8 ஆன் பண்ணிடுறோம். அடுத்து G75 ப்ரோக்ராம் பண்ணலாம். G75 R ரிலீஃப் R2 கொடுத்துருக்கேன். R2, 3, 5 கூட கொடுக்கலாம். நான் 2 கொடுத்துருக்கேன். G75 X 20 கொடுத்துருக்காங்க. X 20 வரைக்கும் வரணும். X 20 Z மைனஸ் எவ்வளோ லென்த்து பண்ணும், 15 mm. அது வித்து 15 mm வித்துக்கு அவங்க குருவிங் கேட்டிருக்காங்க. அப்போ 62 இருக்கு. 62 + 15 77. அப்புறம் P டெப்த் ஆஃப் கட்டு 0.5 கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ பார்த்துட்டு கொடுங்க. 0.5 கொடுக்குறேன். Q இது இன்சர்ட்டோடைய வித்து 3 mm இன்சர்ட்டா 2 mm இன்சர்ட்டா எவ்வளோ வித்து இருக்குன்றதை பார்த்து கொடுக்குறேன். இங்கே 3 mm கொடுக்குறேன். ஃபீடு 0.05 கொடுத்துட்டு G0 Z2 G28 U0 W0 M05 M09 M01 optional stuff M30 programming. தெரியுதுங்களா? இங்கிருந்து இது 0, இங்கிருந்து 60 mm 60 mm போகுது. 4 பாஸ். இப்போ 15 mm 3 பிரிச்சோம்னா 3 15.
இதை 2 கொடுக்கலாம். 2 mm 2 mm கொடுக்கலாம். டெப்த் இதனுடைய இன்செர்ட் வித் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு 4 mm இன்செர்ட் இருந்தாலும் 4 mm கொடுக்கலாம். எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, நன்றி. நன்றி நண்பர்களே, நன்றி.